சுருள் உள்ள குற்றம். பகுதி 1 ஸ்டில். மாலை நேர சூரியன் மங்கலாக மறைந்து கொண்டிருந்தது. சென்னை மாநகரின் புறநகர் பகுதியில் அமைந்திருந்த கடல் மீன் நகரம் என்பது ஒரு அமைதியான இடம். ஆனால் அந்த இரவு அந்த நகரத்தின் அமைதி முற்றிலும் குலைந்துவிட்டது. நகரின் முக்கியமான தொழிலதிபரான அசோக் வர்மா தனது வீட்டில் மர்மமான முறையில் இறந்திருந்தார். அவர் அமர்ந்திருந்த இடத்தில் சிகரெட் நாற்காலியில் விழுந்து மேசையில் ஒரு 10 ரூபாய் நோட்டின் மீது இரத்தத் தடங்கள் இருந்தன. ஆனால் விசித்திரமான விஷயம், அவரது கழுத்தை வளைத்து பிணைத்திருந்த ஒரு காகிதச் சுருள். அந்த சுருளில் எழுதப்பட்டிருந்தது, இந்த குற்றம் ஒரு விளையாட்டு. அடுத்த கட்டம் எங்கே என்பதை நீயே கண்டுபிடிக்க வேண்டும். புதிரான சம்பவம். நகரின் பிரபலமான குற்றவியல் விசாரணை அதிகாரியான விக்ரம் ஐபிஎஸ் சம்பவ இடத்திற்கு வந்தார். அவர் ஒரு கூரிய நுண்ணறிவுடனும் பழைய வழக்குகளை தீர்க்கும் திறமையுடனும் அறியப்பட்டவர். அசோக் வர்மாவின் மரணம் பற்றி ஆராயும்போது சில வினோதமான உண்மைகள் வெளிவரத் தொடங்கின. இது சாதாரண கொலையா? இல்லையெனில் யாரோ ஒரு பெரிய விளையாட்டை நடத்துகிறாரா என்று விக்ரம் ஐபிஎஸ் தனக்குள் எண்ணினார். மறுநாள் காலை விக்ரம் ஒரு புதிய தகவலை கண்டுபிடித்தார். அசோக் வர்மாவின் என்டி வங்கி கணக்கில் 1,20,00,000 ரூபாய் ஒரு மர்மமான நபருக்கு மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. அந்த கணக்கு எதுவும் சாதாரணமானதல்ல. அது கடல்மீன் நகரத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக புதைந்து கிடந்த ஒரு பழைய ரகசியத்துடன் தொடர்புடையது. ஆனால் அது என்ன ரகசியம்? அசோக் வர்மாவை ஏன் கொன்றார்கள்? அந்த சுருள் உள்ள குற்றம் யார் திட்டமிட்டது? பகுதி 2 தொடரும். மர்மம் தீவிரமாகிறது. அடுத்த அத்தியாயத்தில் மேலும் திருப்பங்களுடன் சந்திக்கலாம்.